दृशे स्कन्दमूर्तिः श्रुतो स्कन्दकीर्तिः मुखे मे पवित्रं सदा सदा तच्चरित्रं करे तस्य कृत्यं वपुस्तस्य भृत्यं गुहे गुहे सन्तुलीना मम शेषभव शिवनार्मनं कुளிர उपदेश மந்திரமேறு செவி மீதிலும் பகசே குருநாதா சிவகாம சுந்தரிதன் வரபால கந்தானின் செயலே விரும்பி உள்ளம் நினையாமல் அவமாயை கொண்டுலகில் விருதா அலைந்து மழும் அடியேனை அஞ்சல் என வரவேணும் அறிவாகமும் பெருக இடரான துந்தோலைய அருள் ஞான இன்பமது புரிவாயே நவநீதமும் திருடியே உலரோடு ஒன்றுமலே நவநீதமும் திருடியே உரலோடு ஒன்றுமலே ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே நவலோக மங்கைதொழு நிஷதேவலம் கிருத நலமானமில் ஜோஜை கரு விளை கோலே தெய்வயானையங்குரமின் மனவாள சம்பிரமுரு திரள் வீரமின் ஜுகதிர் வடிவேலா திருவாவினங்குடியில் வருவேல சொல்றிகா திருவாமினங்கொடியில் வருவேல் ஸ்வமுதரிக ஜகமேல்மை கண்ட வீரல் பெருமாளே ஜகமேல்மை கண்ட வீரல் பெருமாளே 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 நவநீதம் திருடி உரலோடு உரலோடேயுன்றுமறி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே அறிவாகமும் பெருக இடரான துந்தோலைய அருள் ஞான இன்பமது அருள் ஞான இன்பமது அருள் ஞான இன்பமது புரிவாயே புரிவாயே அருள்வாயே சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரமிரு செவி மீது, அதாவது உபதேச மந்திரம்
இரு செவி மீது அப்படி பிரிக்கணும். அழகான ஒரு பழனி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த திருவாவினன்குடி அப்படிங்கிற அந்த க்ஷேத்திர திருப்புகள் அருணகிரிநாத பெருமான் அருளி செய்த திருப்புகள் இன்றைய தினம் அடியனுடைய குரு விசாகாமா அனுகிரகத்தோட அனுபவிக்க போறோம். அர்த்தம் பாட்டை பார்த்தோம் சண்முக பிரியால. அதே போல இந்த சிவனார் மனம் குளிர, சிவபெருமான் மனசு குளிர்றதா. ஏன்னா நம்ம குழந்தை நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி தரும் போது அது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டே சிவபெருமான் அப்படின்னு இந்த திருப்புகள்ல அருணகிரிநாத பெருமான் சொல்றார். சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரமிரு செவி மீது அப்படின்னு அவருடைய இரு செவியில அந்த குஞ்சு கைகளால இப்படி மூடிண்டு அவர் இப்படி வாயில இப்படி கைய வச்சுட்டு கேட்க, அந்த குட்டி முருகன் அவர் 2 காதுகளையும் அந்த பிரணவ மந்திர உபதேசம் அதோடைய பொருளை உணர்த்தி இரு செவிகள்லையும் அத பகர்சை குருநாதனாயிட்டிய, சுவாமிக்கே குருவாயிட்ட. சுவாமிங்கிறது சிவனதான் சுவாமின்னு சொல்லுவா. அந்த சுவாமிக்கே நாதனா சுவாமிநாதன் ஆயிட்டியே. சிவகாம சுந்தரிதம் வரபால கந்தானின, உன்னுடைய நின் செயலே விரும்பி உளம் நினையாம போயிட்டேன் பத்தியா. சிவகாம சுந்தரியே உன்னை நினைச்சுட்டு இருக்காளாம் எப்பொழுதும். நியாயமா சும்மா இருக்கிற பொழுது உட்காந்து படுத்து படுத்து தூங்கிட்டு இருக்கேன்னு ரெஸ்டா எடுத்துக்கணும். இப்படி உட்காந்து படுத்து படுத்து உழண்டு தூங்கிட்டு உடம்புக்கு சோர்வா இருக்குன்னு டயர்டா இருக்குன்னு என்னமோ படுத்து தூங்குறது எழுந்துக்கிறது எழுந்துக்கிறது புளி சாப்பாடு தூக்கமாவே இருக்கு வாழ்க்கை அப்படின்னு இல்லாம சும்மா இருக்கிற நேரம் எல்லாம் உன்னுடைய நீ இப்படி ஒரு குணபரிபூர்ணனா இருக்கியே, உன்னுடைய ரூப அழக, உன் ரூப சௌந்தரியத்தை, உன் குணத்துடைய உன்னுடைய ஸ்கந்த பராக்கிரமத்தையும் பிரபாவத்தையும் அதை பத்தி உன் சாரித்திர வைபவங்கள் அல்லவோ நான் ஸ்மரிச்சிருக்கணும். ஆனா நினையாமல் அவமாயை கொண்டு உலகில் அவமாயை கடும் மாயைய கொண்டு அதுல விழுந்ததும் இல்லாம வீழ்த்தப்பட்டு அதிலேயே உழண்டு உலகில் விருதா அலைந்துழல் அலைஞ்சு 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 அதிலேயே உழண்டு அடியேனை அஞ்சேல் என வரவேணும். இந்த அடியேனுக்காக அஞ்சேல் நான் இருக்கேன் உன்னை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு இப்படி கீழே போய் இந்த மலமாயில போய் நான் இப்படி உழண்டு இருக்கேனே, அதுலேருந்து அஞ்சேல் அப்படின்னு எனக்கு அருளி செய்யறதுக்கு நீ வர வேண்டும் அப்படின்னு அறிவாகமும் பெருக, எனக்கு அறிவை கொடு. எதுக்கு? இடரானதும் தொலைய அப்படி பிரிக்கணும். இடரானதும் தொலைய அருள் ஞான இன்பம், ஞானத்தை தான் இன்பம் அப்படிங்கிறார். அது என்னது? ஆதிசங்கர பகவத்பாதாள் விவேக சூடாமணியோடைய ஆரம்பத்துல சொல்லுவார். விவேகம் அப்படிங்கிறது பெரிய பெரிய சாஸ்திரத்தையோ வேதத்தையோ படிச்சுட்டா மட்டும் வரக்கூடியது கிடையாது. இட் இஸ் த டிஸ்கிரிமினேட்டிவ் பவர். அப்படின்னா என்னன்னா, எது சரி எது தப்பு அப்படிங்கிறது, எது நியாயம் எது அநியாயம், எது தர்மம் எது அதர்மம் அப்படிங்கிற அந்த ஒரு டிஸ்கிரிமினேட்டிவ் பவர் இருக்கு. அதுதான் விவேகம். அதை தான் இங்க கேட்கிறார் குறிப்பா. அப்போ எது சரி தப்புன்னு தெரிஞ்சு கொடுத்தோம்னா இந்திரியத்தை கட்டுப்படுத்த தெரியும். அப்ப மாயைக்கு ஒரு இறையா போய் நம்ம ஆயிட மாட்டோம். அதுலேருந்து நம்ம மீண்டு வந்து எப்பவும் பகவத் ஸ்மரணையில இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும். அந்த ஞான இன்பத்தை எனக்கு கொடு, உன்னுடையே உன் நினைவுலயே இருக்கிற இன்பத்தை புரிவாயே. ஏன் தெரியுமா? நவநீதமும் திருடி. இன்றைய தினம் கிருத்திகை மட்டும் இல்ல, ஏகாதசியும். அதனாலதான் இந்த திருப்புகள் எடுத்துட்டோம். இதுல குறிப்பா நவநீதமும் திருடி, வெண்ணையா திருடி, வெண்ணை போல இருக்கக்கூடிய ஹையர் தாட்ஸோட ஹையர் கோல்ஸோட வெண்ணைய தூக்கி வசதி கட்டி வைப்பாளே, அது மாதிரி மனச ஹையர் தாட்ஸ்ல கட்டி வச்சோம்னா அந்த கோபிகைகளோட வெண்ணையை மட்டும் திருடல, அவன் மனசையும் சேர்த்து கண்ணன் திருடினானே. அதுதான் அந்த நவநீத சௌரியத்தோடைய தாத்பரியமே. வெண்ணை போல சாரமா இருந்தா மனசு திருடுவான், வெண்ணை போல வெள்ளை வெளேர்னு நல்ல வெண்மையான குணங்களோட அந்த மனசு இருந்தா திருடுவான்.
வெள்ளை போல கடைஞ்சு எடுத்து அப்படி கெட்டியா பார்க்கவே மொழன்னு சாஃப்டா இருந்ததுன்னா, சாஃப்ட் ஹார்ட்டடா இருந்தோம்னா அந்த சுவாமி நம்ம மனசை திருடுவார் அப்படிங்கறத நவநீத சௌரியம். அதை இங்க அருணகிரிநாதர் கிருஷ்ணலீலைய பாடுறார். நவநீதமும் திருடி உரலோடே ஒன்றுமறி ஹரி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே, அவருடைய மருமானே அப்படின்னு அந்த ரகுராமருடைய சிந்தை மகிழக்கூடிய அப்படித்தானே வெண்ணியெல்லாம் திருடி திருடி இப்போ கற்றேன் பாரு அப்படின்னு தாமோதர லீலையையும் நவநீத சௌரியம் அப்படிங்கிற 2 லீலைய அப்பதானே அந்த மருத மரங்களா அந்த நலகுபேரன் மணிகிரீவனை விடுவிச்சார், சாப்ப விமோச்சனம் பண்ணாரே. அவ அந்த சம்சார தாக்கத்தினால சாப்பத்துல இருந்தாங்கிறதுனால அவளை அந்த மருத மரத்துக்கு நடுவுல நீ போய் உரலை இப்படி திரத்தி 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 தேய்ச்சி தேய்ச்சிட்டு போய் அந்த மரத்துக்கு நடுவுல போய் அவளை சாப விமோச்சனம் கொடுத்தியே. அப்பேற்பட்ட அந்த ரகுராமன் கிருஷ்ணனுடைய மருகோனே, நீ எனக்கு இந்த மலமாயிலிருந்து என்னை மீட்டெடுக்க மாட்டியா அப்படின்னு நவலோகமும் கை தொழு நவலோகமும் ஒன்ன தொழர்ந்து நிசதேவலங்கிருத நலமான விஞ்சை கரு விளைக்கோவே அப்படின்னு நவலோகங்களும் தேவர்களும் யக்ஷர்களும் எல்லா பிரம்மா முதலிய தேவர்கள் உன்னை பிரார்த்தனை பண்றாளே. தெய்வ யானைக்கும் அந்த குருமகளுக்கும் மணவாளனா நீ வீரனா கதிர் வேலனா நின்னையே. அப்ப அவர்களோட பக்தியில பரிபூர்ணம் எந்தி இருக்குன்னு சொல்லிட முடியாது. ஆனா ஒரு திருடமாவது இப்படி உனக்காக கூப்பிட்டு இப்படி அழறேனே, எனக்காக நீ வரமாட்டியா அப்படின்னு திருவாவினங்குடியில் வருவேல் சௌந்தரிக ஜெகமேல் மெய் கண்ட விரல் பெருமாளே. ஜகமேல இந்த ஜகத்தின் மேல் மெய்ன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது கதிர்வேலவா நீதானே. அந்த வேல் தான் தர்மத்துடைய சின்னம். என்னைக்கு தர்மம் அழிந்த அதர்மம் ஓங்கிறதோ வேலே தாக்கி அதர்மத்தை ஒழிக்கும் அப்படிங்கறத காண்பிக்கிறது தானே சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணது. அது யாரோ தன் சூரபத்மன் இல்ல, யார் யாருக்குள்ள கெட்ட எண்ணங்கள் இருக்கோ வேல் கொண்டு அவன் வினை தீர்ப்பான் அப்படின்னு அருணகிரிநாத பெருமான் இந்த திருப்புகழை ரொம்ப அழகா முடிக்கிறார். இன்றைய தினம் அழகான கிருத்திகை சுபதினமா ஏகாதசி விரத நாளாவும் இருந்ததுனால கண்ணனையும் ராமனையும் முருகனையும் சேர்த்து ஸ்மரிச்சுக்க கிடைச்சது அருணகிரிநாத பெருமானுடைய இந்த அழகான திருவாவினன்குடி திருப்புகழால. ஸ்ரீ குருபியோ நமः. சுப்பிரமணியோகம்.